குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். வணக்கம் சோழ மண்டலம் அப்படின்னு பிரதமர் மோடி வந்து இங்கே தமிழில் ரொம்ப அழகாக பேசுவார். எல்லாருக்கும் ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஐநாவிலிருந்து உலகத்தில் எங்கே போனாலும் திருக்குறளை மேற்கோள் காட்டுறது, யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிற கணியன் பூங்குன்றன் வரிய மேற்கோள் காட்டுறதுன்னு பிரதமர் மோடி தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கும் தமிழோட பெருமையை பரப்பினாலும் சமீப நாட்களாக குறிப்பாக ஒடிசாவிலிருந்து பீகார் சம்பவம் வரைக்கும் தமிழர்களை ரொம்ப கொச்சப்படுத்தும் வகையில் நடந்துகிறாரு. பீகார் மக்கள் தமிழகத்தில் துன்புறுத்தப்படுறாங்கன்னு மோடி சொல்றது ஒரு மகா மோசமான ஒரு கருத்து. இது ரெண்டு மக்களை வந்து துண்டாடக்கூடிய செயல் அப்படின்னு திமுக போன்றவர்கள் விமர்சனம் பண்றாங்க. அந்த செயலை நீங்க பேசவே இல்லையாங்க, நீங்க பீகார் மக்கள் எவ்வளவு கொச்சையா பேசுறீங்க, பானிபூரி விற்கிறது பீகார் மக்கள் தானே அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு ரெண்டு தரப்புலையும் வாக்குவாதம் வாத பிரதிவாதம் போயிட்டு இருக்கு. இதுல உண்மை என்ன பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம். சமீபத்திய தேர்தலை பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய ஒரு மிக பெரும் ஆயுதம் வந்து பிரிவினைவாத பிரச்சாரமாக மாறிட்டு இருக்கிறதா உண்மையிலே வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கை காட்டுது. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட பிரதமர் மோடியே அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதா இங்கே ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு சம்பவம் மாறி இருக்கு. 2024 தேர்தலில் கூட காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பல சொத்துக்களை வந்து புடுங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டென்ஷனலா இஸ்லாமிய மக்களை டார்கெட் பண்ணி தான் பிரதமர் மோடி பல இடங்கள்ல பேசியிருந்தாரு. கிட்டத்தட்ட 173 உரைகள் வந்து கொடுத்திருந்தார். அப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல அதுல 110 உரைகள்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரதமர் மோடியே வெளிப்படையா பேசினது அப்பவே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய சம்பவமா மாறுச்சு. ஆனா இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, எந்த மாநிலத்துல தேர்தல் வருதோ அந்த மாநிலத்தை புகழ்ந்து பேசுறோன்ற பேர்ல இன்னொரு மாநிலத்தை கொச்சைப்படுத்தி இன்னொரு மாநில அரசுல என்ன நடக்குது அப்படின்றத ஒண்ணுமே தெரியாம வேணும்னே ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்றது இருக்கு இல்லையா, அது பிரதமர் மோடியே பண்றதுதான் மேலும் ஒரு அதிர்ச்சியா இருக்கு. ஆனா பாஜகவினர் தொடர்ந்து பண்ணுவாங்க. பிரதமர் வந்து அனைவருக்குமான பிரதமர் தான், இந்துக்களுக்கு மட்டும் கிடையாது அல்லது வட இந்தியர்களுக்கு மட்டும் பிரதமர் கிடையாது, தமிழர்களுக்கும் சேர்த்துதான் ஒரு பிரதமர், எல்லோருக்கும் பிரதமர். அவர் இப்படி பேசக்கூடாதுங்கிறதா முதல்வரும் இன்னைக்கு தனது கண்டன அறிக்கையில சொல்லியிருக்காரு. ஆனா பிரதமரை பொறுத்தவரை நீங்க சொன்ன மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. 3வது முறையா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல அப்போதைக்கு அவங்க பண்ண பிரச்சாரம் எல்லாம் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரமாகவே இருந்துச்சு. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதிக குழந்தைகள் பெற்றவங்க, ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு அவங்களை குறி வச்சு காங்கிரஸ் அவங்களோட இணைத்தெல்லாம் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. ஒரு வீடியோ எல்லாம் வெளியானுச்சு. அப்புறமா பல லட்சம் பேர் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோவெல்லாம் நீக்கிட்டாங்க. இருந்தாலும் இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க காங்கிரஸ்காரர்கள் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பேசினார். 2 மாடு வச்சிருந்தா 1 மாடு பிடிக்கிட்டு போயிடுவாங்க அப்படி இப்படி நிறைய பேசினாரு. அதை ஒட்டி தான் ஒடிசாவிலையும் இந்த பிரச்சாரத்தை நம்ம பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கோட வலதுகரமா நம்பிக்கை தளபதியா இருந்தவர் தான் வி.கே. பாண்டியன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, வி.கே. பாண்டியன் ஒரு தமிழராக இருக்கிறார், ஒரு ஒடிசாவை வந்து தமிழர் ஆட்சி பண்ணலாமா அப்படின்னு அமித்ஷா பேசியிருந்தார். அதே மாதிரி அங்க வந்து பூரி ஜெகநாதர் கோவிலோட கருவூல சாவி, ஏன்னா அந்த கருவூலத்துல நிறைய விலை மதிப்பு நகைகள்லாம் இருந்துச்சு, அந்த சாவி காணா போனது, அந்த பிரச்சனை ஏதோ போயிட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டுல தான் அந்த சாவி இருக்கு அப்படிங்கிறாரு வி.கே. பாண்டியன் குறி வச்சு சொன்னாரு. அதுவுமே வந்து பெரிய அதிர்வலைகள் ஏற்படுத்தும் தமிழ்நாட்டுல. அது மட்டும் இல்லாம வி.கே. பாண்டியன் மாதிரியே ஒரு நபரை செட்டப் பண்ணி ஒரு ஆட்ல நடிக்க வச்சாங்க. அவர் வாழை இலையில பழைய சோறு போட்டு சாப்பிடுறாரு. தமிழர்கள் என்னைக்காச்சும் வாழை இலையில பழைய சோறு போட்டு சாப்பிட்டுருக்காங்களா? அது கொச்சப்படுத்தும் விதத்துலதான் இருக்கு அப்படின்னு அப்பவே கண்டனங்கள்லாம் எழுந்துச்சு. அப்புறமா இங்க வந்துட்டு தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. ராஜராஜ சோழன் எல்லாம் தூக்கி வானலாவோ புகழ்ந்தெல்லாம் பேசினாரு. இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் மோடி அல்லது அமித்ஷா அல்லது பாஜக இந்த பரிவாரங்கள் தொடர்ந்து ஏன் தமிழர்களை குறி வச்சு அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல என்ன பண்ணாலும் நம்ம வரப்போறது இல்லை, சோ அதை வச்சு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பயன்படுத்தினதுல ஒடிசால வெற்றி பெற்றாங்க. இத்தனை வருடம் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நவீன் பட்நாயக் ஆட்சியில் இருந்தார். அவர் ஜஸ்ட் அப்படி தூக்கி போட்டு உட்கார வச்சிட்டாங்க. அதற்கு காரணம் இந்த தமிழர் எதிர்ப்பு பிரச்சாரங்கிறது அங்க கை கொடுத்துச்சு. அதே மாதிரி பீகார்லயும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறது அவங்களோட இப்போதைய பிளானா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா பிரதமர் மோடியில ஆரம்பிச்சு அமித்ஷா பாஜகவினர் வரைக்கும்
நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலாம். அதாவது அவங்க தான் 11 வருஷமா அவங்க ஆட்சியில் இருக்காங்க. அவங்க ஆட்சியில பண்ண சாதனைகள்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அது வந்து எதிர்க்கட்சி என்ன கேட்கறாங்க அப்படின்னா இருந்தாதானே சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்ப 5 வருஷம் பாஜகவும் அவர் தானே கூட்டணியில இருந்தாங்க. பீகார்ல பண்ணது கூட சொல்லலாம் நீங்க சாதனை. ஆனா நாங்க ஜெயிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேணா பொய் பிரச்சாரத்தை போய் எப்படி வேணா நாங்க பண்ணுவோம். இன்னொரு இந்திய மக்களை நாங்க அவமதித்தால் அவமதிப்போமே தவிர நாங்க நிச்சயமா வந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவோன்ற ஒரு சான்றுக்கு பிரதமர் மோடியோட இப்ப பேசின அந்த பிரச்சாரம் என்பது தெளிவா தெரியுது நமக்கு. துன்புறுத்தப்படுறாங்க அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம கர்நாடகா தெலுங்கானா காங்கிரஸ் தலைவர்கள்லாம் இந்த சைட்ல அப்படிதான் பாக்குறாங்க, பீகாரியர்களை ஒரு மாதிரி மோசமா பேசுறாங்க அப்படிங்கிறாரு. அப்போ வட இந்தியா விசஸ் தென்னிந்தியாங்கிற பிரச்சாரத்தை அவரே முன்னெடுக்கிறாரா அப்படிங்கிறதும் புரிய மாட்டேங்குது நமக்கு. ஏன்னா அதற்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல ஒரு முறை ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா, தென்னிந்திய தலைவர்கள் குறிப்பா கர்நாடகா இந்த மாதிரி உள்ள தலைவர்கள் வந்து பீகாரிகளை அசிங்கப்படுத்துறாங்க, அது இந்தியா கூட்டணி தலைவர்கள் மென்ஷன் பண்ணி சொன்னார். இவங்க உத்தரப்பிரதேச மக்களை அசிங்கப்படுத்தும் வகையில அவங்களுக்கு கொச்சப்படுத்தும் வகையில பேசுறதாக அப்பவே சொன்னார். அதுவுமே கடுமையான கண்டனங்களை சம்பாதிச்சிச்சு. ஆனா இப்போ மீண்டும் பாருங்களேன், ஒவ்வொரு எலெக்ஷனும் உத்தரப்பிரதேசம் குஜராத்ல போயிட்டு பசுமாட்டை எடுத்துருவாங்கிறாரு, மாட்டை பிடிங்கிட்டு போயிடுவாங்கிறாரு, அந்த மாதிரி ஒடிசால ஒன்று சொல்றாரு, இப்ப பீகார்ல ஒன்று சொல்றாரு. எல்லாமே தமிழர்கள் தான் கிடைச்சாங்களா, தென்னிந்தியா தான் கிடைச்சிட்டா? ஏன் பிரதமர் இந்த ஒரு எல்லைக்குள்ள இருந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காரு? இவரு வெறும் மோடியா பேசினா பிரச்சனை இல்லை, ஒரு பிரதமரா பேசுறதுக்கு தான் மற்றவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இதுல பீகாரியர்கள் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னா எங்க துன்புறுத்தப்பட்டாங்க, எதுல துன்புறுத்தப்பட்டாங்க? ஏதாச்சும் ஒரு வீடியோ இருக்கணும். ஒருவேளை அந்த வீடியோ வந்து முன்னாடி மணிஷ் காஷ்யப் அப்படின்னு ஒரு யூடியூபர் வந்து வெளியிட்டார் இல்லையா, அது வந்து தமிழர்கள் வந்து பீகாரியர்கள் எப்படி கொடுமைப்படுத்துறாங்க பாருங்க அப்படின்னு வீடியோ எடுத்து போட்டு பெரிய பதட்டம் ஆயிடுச்சு தமிழ்நாடு பீகார் ரெண்டுமே. அதை எடுத்து அவரை கைது பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பீகார்ல இருந்து ஒரு குழு வந்து இங்க ஆய்வு பண்ணி பார்த்துச்சு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவர் கைது பண்ணாங்க, மதுரை போலீஸ் கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ஆனாலும் மதுரை ஹைகோர்ட் வந்து அவரை அந்த சட்டத்திலிருந்து விடுதலை பண்ணிச்சு. சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க, விடுதலை ஆயிடுச்சாரு. அதை அடுத்து அவர் வந்து பாஜகவில் போய் சேர்ந்தார். அப்போ இதுல என்ன கனெக்டிவிட்டி இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். மணிஷ் காஷ்யப் யாரு, அவர் ஏன் அந்த பிரச்சனை உண்டு பண்ணாரு, அப்புறம் ஏன் பாஜகவில் போய் சேர்ந்தாரு அப்படின்னா அந்த விஷயத்தோட ஓவராலா நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப இது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, மணிஷ் காஷ்யப் போன்ற இன்னும் எத்தனை பேரை உருவாக்க போறாங்க, இப்ப பீகார் போன்ற விஷயத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து தமிழர்கள் கொச்சப்படுத்தப்படுறாங்க, தமிழ்நாட்டை கேவலப்படுத்துறாரு அப்படின்னாலும் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தமிழ்நாட்டே சொல்லுங்க, பிஜேபி திமுக தான் கொடுமைப்படுத்துன்னு சொல்றோம், நீங்க ஏன் தமிழ்நாட்டை கொண்டாந்து வைக்கிறீங்க அப்படின்னு. இதுல வந்து என்ன மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக ஆட்சியில பீகார் மக்கள் வந்து அங்க தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து திமுகவை சேர்ந்த தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலினை கூட்டு வந்து இங்க பீகார்ல பிரச்சாரம் பண்றாங்க, அதை எப்படி ஏத்துக்க முடியுன்ற மாதிரி மோடி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதே தான் வந்து தமிழக பாஜகவினர் அதான் கேட்கறாங்க. அது மோடி வந்து தமிழர்களை குறிப்பிட்டு சொல்ல, திமுக அரசு தான் குறிப்பிட்டு சொல்றான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இப்ப எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, பீகார்ல தேர்தல் இப்ப நடந்துட்டு இருக்கு, பீகாருக்கு ஆதரவா மோடி பேசுறாரு. இப்போ பீகார்ல வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்த வருஷம் வந்து தமிழ்நாட்டை தேர்தல் நடக்க போகுது இல்லையா, தமிழ்நாட்டு தேர்தலில் வந்து மோடி பிரச்சாரம் பண்றதுக்கு வருவார். அப்ப என்ன சொல்லுவார் மோடி, இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்களோட வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் திமுக அரசு வந்து பீகாரிகள் கொடுத்துட்டாங்க, பீகாரிகள் அதிகமா இங்க வந்துட்டாங்க, இங்க அதிகமா வேலை கொடுக்குறாங்க திமுக அரசு, அதனாலதான் வந்து தமிழர்களுக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது, தமிழர்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய அரசு திமுக அரசு இருக்கு அப்படின்ற பிரச்சாரத்தை முன்வைப்பாரா? பீகார்ல ஒரு பிரச்சாரம், இங்க ஒரு பிரச்சாரம் வைப்போம். அதுல இதுல இன்னொன்னும் எனக்கு கேள்வி எழுது. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து தமிழ்நாடு சொல்லலைங்க, திமுகவை தாங்க சொல்றோம் அப்படிங்கிறாரு. திமுக இங்க வெறும் கட்சியா இல்ல, இப்ப ஆட்சி பொறுப்புல இருக்கு. ஆட்சி பொறுப்புல இருக்கு அப்படின்னாலே அதுல பெரும்பான்மையான மக்கள் ஆதரிச்சதுனால தான் திமுக ஆட்சி பொறுப்பேற்று இருக்கு, உங்க கொள்கைகளை ஏற்றுக்கொண்டதுனால தான். அப்போ திமுகவை அவமதிக்கிறது ஒண்ணுதான், தமிழ்நாட்டை அவமதிக்கிறது ஒண்ணுதான் இந்த நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை இந்த பிரச்சாரத்தை மோடிங்க பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், பீகார் மக்களுக்கு தான் திமுக அரசு வேலைவாய்ப்பு அதிகமா தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்க, தமிழர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பை கிடைக்கலன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னா அவரோட இரட்டை முகம் என்பது தொடர்ந்து தமிழ்நாட்டில் அம்பலப்படும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாஜகவினரோட நினைப்பு என்னவா இருக்கு தெரியுமா, ஒவ்வொரு தேர்தல் வரும்போது பிரச்சாரத்தை புதுசா பண்ணலாம் நினைச்சிட்டு வராங்க. ஆனா தமிழக மக்கள் உஷாரா இருக்காங்க, பாஜகவினர் பண்ற பிரச்சாரம் எல்லாமே வந்து எல்லாம் பார்த்துருக்காங்க. அதனாலதான் எப்படி எல்லாம் புதுசா நீங்க ட்ரை பண்ணாலும் தமிழக மக்கள் வந்து இது வரைக்கும் எதற்காக வந்து பாஜகவை ஆட்சி கொண்டு வரல அப்படின்னா இவங்க பண்ணக்கூடிய பிரிவினவாத பிரச்சாரம் மட்டும்தான். ரெண்டாவது, பீகார் மக்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னு சொல்றீங்கல்ல, இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னா, அப்ப அவங்களோட டபுள் இன்ஜின் சர்க்கார் என்னதான் பண்றாங்க? அப்போ நீங்க பீகார் மக்களுக்கு அங்கேயே வளர்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா எதற்காக பீகார் மக்கள் இந்தியா முழுக்க போறாங்க? இன்ஃபேக்ட் தமிழ்நாடு மட்டும் வரதில்லை, எல்லா பாஜக ஸ்டேட்ஸ்லயும் அவங்க இருக்காங்க, குஜராத்ல ஆரம்பிச்சு மகாராஷ்டிரா வரைக்கும் எல்லா இடத்துலயும் பீகாரி மக்கள் இருக்காங்க. அப்ப இத்தனை ஆண்டுகளா நிதிஷ்குமார் அங்க ஆட்சி பண்ணாரு, இத்தனை 10 வருஷமா பாஜக மத்தியில் ஆட்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா
பீகார் மக்களுக்கு எதனா ஒரு முன்னேற்றம் கொடுத்தீங்க அப்படின்னா எதற்காக வேலை தேடி அவங்க இந்தியா முழுக்க இந்த மாதிரி போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் தமிழகத்துக்கு வரணும்? நீங்க அங்கேயே அவங்கள நல்ல வளத்தோட வாழ வச்சீங்கன்னா அவங்க இன்னொரு மாநிலத்துக்கு, இன்னொரு நாட்டுக்கு, இன்னொரு ஏரியாவுக்கு குடிபெயர போறாங்க. ஆமா, இப்போ வந்து தமிழ்நாட்டுல துன்புறுத்தப்படுறீங்கன்னு சொல்ற பட்சத்துல எதுக்காக பீகார் மக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க? இப்போ துன்புறுத்துற டைமுக்கு எதுக்குங்க பீகார் மக்கள் வருவாங்க? ஆனா தொடர்ந்து வராங்க அப்படின்னா இங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்க போய் தான் அவங்க வராங்க. ஆனா நீங்க வந்து அதற்கு நேர்மாற ஒரு பிரச்சாரத்தை பண்ணி இந்த பிரச்சாரத்தை நாங்க வந்து புதுசா வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தொனில போனீங்க அப்படின்னா தமிழக மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. என்ன மாதிரி நீங்க பிரச்சாரம் வச்சாலும் தமிழக மக்கள் இடத்துல அது வந்து பெருசா வேலை செய்யாது அப்படின்றதுல அவங்க தெளிவா இருக்காங்க. நானும் பார்த்தேன். இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி போறப்ப காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் நாங்க வச்சிருக்கோம், அதனாலதான் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அப்போ இதுல வந்து கடுமையா கண்டனம் வரப்போகுது அவர்கிட்ட அப்படின்னு பார்த்து கண்கள் தான் பூத்து போச்சு. இது வரைக்கும் அந்த மாதிரி தெரியல. அவர் பாட்டுக்கு பிளேட்டை மாத்தி போட்டு வேற விதமான டைவர்ஷன் போட்டாரு, செங்கோட்டையில நீக்கிற அப்படின்னு போட்டாரு. அதனால அவர் நோக்கி அந்த கேள்விகள் போகல. இப்போ என்னன்னா அமித்ஷா மதுரைக்கு வந்தார்ல, அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ் மொழியில கத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு வெக்கப்படுற அப்படின்னா கருத்து பதிவு பண்ணியிருந்தார். அப்போ இதுலயே வந்து பாஜகவோட ஸ்டாண்டர்ட் தெளிவா தெரியுது. மாநிலத்துக்கு ஒரு கொள்கையை நீங்க எடுத்துட்டு போறீங்க, மாநிலத்துக்கு பிரச்சாரத்தை மாத்துறீங்க அப்படின்னா அப்போ அந்தந்த மாநிலங்களுக்கு நீங்க என்னதான் பண்ணீங்க? இப்போ தமிழ்நாடுக்கு வந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுக்கு மத்திய பாஜக அரசு என்ன பண்ணது அதை வச்சு நீங்க பிரச்சாரம் பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு தமிழ் பேசுறது வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க ஒரு பேச்சு, ஒடிசால வந்து தமிழர் வந்து சாவி திருடி போயிட்டோம் அங்க ஒரு பேச்சு, பீகார்ல வந்து தமிழ்நாட்டுல வந்து பீகார் மக்கள் துன்பப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில நீங்க என்னதான் பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்கும் எழும் இல்ல. பொதுவா அவங்க சொல்றது யாரா இருக்கும் அப்படின்னா ராஜ்பவன்ல ஆளுநர் இருக்காரு இல்லையா, அவர் தான் பீகாரை சேர்ந்தவர். அவரை தான் தமிழக கட்சிகள் வந்து துன்புறுத்துதோன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் கனிமொழி எம்பியும் சொல்லியிருக்காங்க. சட்டமன்றத்தில் பேச விடுறதில்ல, அதனால பேச விடுறதில்ல. அவரது மசோதாக்கள் போனுச்சுன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் பிரச்சனை பண்றாங்க. அவரை ஒருத்தர் சொல்றதுக்காக பீகார் மக்களும் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்னு என்ன அப்படின்னா பொதுவாகவே பீகார் மக்கள் வந்து இங்க இருக்கும் பொழுது அப்படி யாரும் வந்து அவங்கள கொச்சப்படுத்துறதோ கொடுமைப்படுத்துறதோ கிடையாது. ஏன் அப்படின்னா இப்ப சமீபத்தில் ஒரு செய்தி கூட வெளியாக நம்ம பார்த்திருப்போம். பீகார்ல இருந்து வந்த மாணவி ஒருத்தர் தமிழ்ல 93% மார்க் எடுத்திருந்தாங்க. அது வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. ஏன்னா அவங்க அப்பா வந்து பீகார்ல இருந்து வந்த கட்டிட தொழிலாளி. அது முதல்வர்ல இருந்து பலரும் கூப்பிட்டு பாராட்டி இருந்தாங்க, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ரியாலிட்டி ஷோஸ் தமிழ் டிவில வரதை பார்த்தீங்கன்னா பீகார்ல இருந்து வந்த மக்கள் தான் நன்றியோட சொல்லுவாங்க, எங்க ஊர்ல அந்த இதெல்லாம் இல்ல, இங்க நல்ல மருத்துவ கட்டமைப்பு இருக்கு, அதனால என் குழந்தை பொழைச்சிக்கிச்சு அப்படின்னு நிறைய உணர்வு பூர்வமான வாதங்களும் இங்கதான் போயிட்டு இருந்திருக்கு. அதே நேரம் பீகார் மக்களை பத்தி எதுவுமே பேசலையா அப்படின்னா அந்த பேச்சுகளும் இருக்கதான் செய்யுது. பீகார் மக்களுக்கு எதிரான பேச்சுகள் இருக்கா? ஆமா இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப அமைச்சர் பொன்முடியே வந்து அதான் சொன்னார், பீகார்ல இருந்து வந்தா என்ன பண்ணுவ, பானிபூரி வைப்ப அப்படின்னாங்க. இப்போ அந்த பேச்சுகள்லாம் மாற்றம் அடைஞ்சிட்டு வருது, அந்த மாதிரி யாரும் பேசுறது இல்ல. ஆனா அதுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்ப அப்படின்னா பீகார் வந்து பொருளாதார ரீதியா பெரிய வளர்ச்சி அடையல, அவங்களால ஆங்கிலம் படிக்காதனால இப்படி நம்ம அப்படி இருக்காங்க, நம்ம ஆங்கிலம் படித்ததுனால ஓரளவுக்கு உலக நாடுகளோட தொடர்பு இருக்கிறதுனால நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒப்பீடுக்கு தான் அதை சொன்னாங்க. ஆனாலும் அது வந்து மோசமான ஒரு கண்ணோட்டத்தினாலதான் வந்துச்சு அப்படிங்கறத மாற்று கருத்து. ஒருத்தர் வந்து பொழைப்பு தேடி வர்றாரு, நம்ம வந்து வெளிநாட்டுக்காரனுக்கு நம்ம பீகார்காரர் தானே, அதனால ஒருத்தர் பொழைப்பு தேடி வரதுனாலேயே ஒரு கூலி நபரை வந்து இப்படி கொச்சப்படுத்துறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அமைச்சர் பொன்முடி சொன்னது தவறான கருத்து தான், அது வந்து மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல அமித்ஷா பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா சமோசா போடுறது பஜ்ஜி போடுறது ஒரு வேலை தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அந்த பட்ஜெட் சமயத்தில். நினைக்கிறேன் எதுக்கு எல்லாம் பெரிய வேலைக்கு போக ஆசைப்படுறீங்க, சமோசா போடுறது ஒரு வேலை தானே சொல்லிட்டு அவரும் கீழ்த்தரமா பேசியிருந்தார். ஆடுபாடு மேய்க்கிறதுல அரசு வேலையாக்குவன்னு சீமான் சொன்னார். அது மாதிரி இப்போ இன்னொரு பக்கம் என்னன்னா பிருத்திவி, இந்த அளவுக்கு பிரதமர் மோடியில் ஆரம்பிச்சு எல்லா பாஜக தலைவர்களும் பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் கொடுமைப்படுத்தப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பேசுறாங்கல்ல. ஆனா இன்னைக்கு பாஜக தரப்புல தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, அவங்க வந்து தமிழ்நாட்டை காப்பி பண்ணிருக்காங்க. அப்படி எப்படிலாம் தமிழ்நாட்டை ஒரு பக்கம் விமர்சிக்கிறாங்களோ, தமிழ்நாட்டை வந்து கொச்சைப்படுத்தி பேசுறாங்களோ, தமிழர்களை கொச்சைப்படுத்தி பேசுறாங்களோ, இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை அப்படி பீகார் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே மகாராஷ்டிரா எலெக்ஷன்லயும் இலவசமே மோசமானு சொன்ன பாஜக அங்க வந்து பெண்களுக்கு மாதம் 2000 கொடுத்தாங்க, அதை வச்சுதானே ஜெயிச்சாங்க அவங்க மகாராஷ்டிரால. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டில் எப்படி இந்த காலை உணவு திட்டம் இருக்கு இல்லையா, அந்த காலை உணவு திட்டத்தை பீகார்லயும் பாஜக கூட்டணி வாக்குறுதியா வச்சிருக்காங்க. தேர்தல் முடிஞ்சு அது நிறைவேற்றுவாங்களான்னு பெரிய சந்தேகம் தான். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெற்றி பெற்று வந்தாங்க அப்படின்னா பீகார்லயும் வந்து காலை உணவு திட்டம் வந்து அங்க செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து பெண்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் உதவித்தொகை, அப்புறம் வந்து ஃப்ரீ ரேஷன்ஸ், அப்புறம் 2 எய்ம்ஸ் மருத்துவமனை எல்லாம் கொண்டு வர போறதா பீகார்ல வாக்குறுதி கொடுத்துட்டு தான் இன்னைக்கு வந்து பாஜக கூட்டணி அவங்களோட அந்த வாக்குறுதியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்க பீகார்ல கொண்டு வரதா சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு எவிடன்ஸே இல்லை பீகார் மக்கள் ரொம்ப தாக்கப்படுறாங்க அப்படின்ட்டு. ஆனா துன்புறுத்தப்படுறதா தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவே பீகார்ல வந்து பிரதமர் மோடி பிரச்சாரம் பண்றது,
பெரிய முரணா தெரியலையா நமக்கானா? இன்னும் சொல்ல போனா வட மாநிலத்தை சேர்ந்த யாரோ ஒரு சிலர் வந்து அந்த ஆயுத பூஜை ஃபங்க்ஷன் எல்லாம் கடுமையான போலீஸ்காரெல்லாம் போட்டு தாக்குனாங்க. அதற்கு கூட தமிழர்கள் பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணல. ஏன்னா அது யாரோ ஒரு சிலர் தேவையில்லாத வேலையை பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்த மக்களும் அப்படி கிடையாதுங்கிற புரிதலோடு தான் இங்க செயல்பட்டாங்க. அப்படி அது வந்து ரெண்டு தரப்புக்குமான பிரச்சனையா அது பார்க்கப்படல, பார்க்கவும் அரசு அனுமதிக்கல. அப்புறம் நிகழ்ச்சியின் இறுதி பகுதி இப்படி இல்லாம நடக்கும் அப்படிங்கிற இந்த வினோத செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கும். இதுல பலருக்கும் வந்து பலவிதமான சாதனைகள் செய்யணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். சிலர் வந்து எவரெஸ்ட் மலையில ஏறி உச்சியில போய் கொடி நட்டுவாங்க, சிலர் வந்து கார்ல பைக்ல சில சாகசங்கள் பண்ணுவாங்க, சிலர் வந்து பேராசூட்ல வந்து குதிச்சு அதை ஒரு சாகசம் பண்ணுவாங்க, பேராகிளைடிங் பண்ணுவாங்க, நிறைய இருக்கு. இதுல பஞ்சி ஜம்பிங் அப்படின்னு ஒரு சாகசம் இருக்கு. அதுவும் வந்து 82 வயதான ஒரு பெண்ணுக்கு அந்த சாகசத்தை பண்ணணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு. அது பாக்குறப்பே பக்கு பக்குன்னு இருக்கு நமக்கு. அது வந்து ரிஷிகேஷ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணி அவங்க வந்திருக்கப்ப என்ன பண்றாங்க, 82 வயதுல நடக்கிறதே கஷ்டம், அதுல பஞ்சி ஜம்பிங்லாம் வேற பண்றாங்க. அது என்ன பஞ்சி ஜம்பிங் அப்படின்னா, ஒரு பெரிய மாடி உச்ச உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு மாடியில இருந்துட்டு வெறுபடியே ஒரு ஒற்றை கயிறை மட்டுமே நம்பி கீழே இறங்குறது, கீழே குதிக்கிறது. தலையில நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் பண்றது. ஸோ அந்த மெத்தட்ல வந்து இவங்க 82 வயசுல இறங்கியிருக்காங்க. அதை பார்க்குறப்ப எல்லாருக்கும் படபடப்பா இருக்கு, பதபதன் இருக்கு, என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னு நல்லபடியா லேண்ட் ஆயிடுறாங்க. அந்த வீடியோ தான் 1 கோடி பார்வைகளை கடந்து பயங்கரமா சோசியல் மீடியால உலாவிட்டு இருக்கு. ஆச்சரியம் தான். அந்த இவ்வளோ 82 வயசுலயே வந்து ஒரு சாகச பயணத்தை பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க அப்படின்னா சாகச பாட்டிக்கு வாழ்த்துக்கலாமா. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசாம நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.